Hello friends, welcome to NithishFamily. PCOD weight loss series vlog பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட weight என்ன அப்படின்னு பார்த்தறலாம். என்னோட weight இன்னைக்கு வந்து 61.50 இருக்குங்க. என்னதான் நம்ம டயட்ல லோ கலோரி ஃபுட் எடுத்து சாப்பிட்டாலும் ஒரு சிலரோட பாடி அப்படின்றது எக்ஸசைஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் சூப்பராக வெயிட் லாஸும் ஆகும். அதே நேரத்தில் பாடி டோனிங் அப்படின்றது செம்மையாக வருங்க. அதுக்கு உதாரணம் என்னோட பாடி தான். ஸோ எனக்கெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வேணும். இதுக்கு மேலே கலோரி டிஃபிஷியஸில் சாப்பிடவும் கூடாது. இந்த சாப்பாடு அப்படின்றது அளவுன்றது கரெக்டு. வர்ற நாட்களை என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்போ கரெக்டான வெயிட் லாஸ் நம்மளுக்கு வந்து வரும். இப்போ வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது 6 மணிக்கு என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்க்கான நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். என்ன தான் நெல்லிக்காய் பொடி போட்டு நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அந்த நெல்லிக்காய் ஜூஸாக இருக்கும்போது எனக்கு ஏதோ அதான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்த மாதிரி இருக்குது. என்னென்னா ஹேர் லாஸ் இருக்காது, நம்ம ஸ்கின் க்ளோவிங்க்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் நம்மளோட இம்யூனிட்டி பவரை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி எடுத்துக்கோங்க. காலையில் 8:45 எனக்கு எடுக்கிற டிஃபன் பணியாரம் வந்து கருப்பட்டி பணியாரம் தான். சிறுதானியமும் ரேஷன் கடை அரிசியும் போட்டு செஞ்ச மாவில் தான் நான் வந்து கொஞ்சம் கருப்பட்டி பாகு போட்டு பணியாரம் செஞ்சுருக்கேன். பணியாரம் அப்படின்றது ஒரு 6 பணியாரம் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் காலையில் முளைக்கட்டின பச்சைப்பயிறு, பாதாம் பருப்பு, ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அது கூட தொட்டுக்க சட்னி அப்படின்றது தேங்காய் சட்னியில் புதினா அப்படியே பச்சையாக நிறையா போட்டு அரைச்சிருவேன். வேறு ஒன்றும் இல்லை, அது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ புதினா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும். நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் புதினா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கோங்க. காலைல 10 மணிக்கு ஸ்நாக்ஸாக எடுக்கிறது ஆப்பிள்லாம் 2 ஆப்பிள் கட் பண்ணி எங்கள் வீட்டில் 3 பேருமே அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். நான் கட் பண்ணி வச்சா தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. இல்லை அங்கே டைனிங் டேபிள் என்ன தான் இருந்தாலும் ஒரு சில சமயம் நேரம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் சாப்பிடும்போது அவங்க சேர்ந்து சாப்பிட்றதுக்காக எல்லாத்துக்கும் சேர்ந்து கட் பண்ணி வச்சுருவேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது ஆப்பிள் தான். மணி வந்து ஒரு 11 இருக்கும். நான் சுக்குமில்லி காப்பி தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் த்ரோட் வந்து பெயினாக இருந்த மாதிரியே இருந்தது. அதனால் நான் சுக்குமில்லி காப்பி தான் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். வீடு தான் தொடச்சிட்டு இருக்கான் நித்தீஷ் வந்து. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. நான் எப்போவுமே வாரத்தில் 2 நாள் வீடு தூத்து தொடப்பேன். திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும். திங்கக்கிழமை நித்தீஷ் தான் இன்றைக்கி வீடு தூத்து தொடச்சான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு டாய் கேட்டிருந்தான், பஸ் லைட்டர் செட்டு அமேசானில். அது ஒரு 450 ரூபா தான். வாங்கி கொடுக்குறது ஈஸி தான். தனி ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கும் போது அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பணத்தோட அருமையும் தெரியாது, வாழ்க்கையோட கஷ்டமும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும் இல்லையா. நான் சொல்லியிருந்தேன் 12 நாள் நீ வந்து இந்த மாதிரி வீடு தூத்து தொடச்சி கொடுத்துட்டு அப்படின்னா நான் அந்த டாய் வாங்கி தரேன் அப்படின்னா அவனும் ஓகே அப்படின்ட்டான். இதுதான் ஃபஸ்ட்டு டே. அவன் சொல்லியிருக்கான், கரெக்டாக எனக்கு மண்டே ஞாபகப்படுத்துங்கம்மா, மண்டே செய்ய முடியலன்னா நான் சண்டே செஞ்சு கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு இருக்கான். 12 வீக் அவன் வெயிட் பண்ணால் இந்த வேலையை முடிச்சாதான் அவனுக்கு அந்த டாய் அப்படின்ட்டு இருக்கேன். பரவாயில்ல, சூப்பராக வீடு தூத்து தொடச்சிட்டான். ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவன் ஏரியா செஞ்சான். அவ்வளோ அருமையாக பண்ணான். சின்ன பசங்க செய்யும்போது அங்கங்கே சில குறைகள் இருக்கும். நம்ம செஞ்ச மாதிரியே அவங்க செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு 10 வருஷம் நம்ம தூத்துட்டோம் இல்லையா வீட்டை. ஸோ அதனால் அந்த பசங்க கிட்ட எப்போயுமே குறை சொல்லாதீங்க. சூப்பராக வீடு தூத்து தொடச்சிட்டாமா நீ அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஒரு சந்தோஷம் வந்துடும். அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு. ஏதோ அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது டிவி பார்க்காம கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி நம்மளும் அவங்க கூட மிங்கிளான மாதிரி இருக்கும். மதியான சாப்பாடாக நான் எடுக்கிறது இன்னைக்கு ரைஸ் எதுவும் எடுக்கல. வெள்ளரிக்காய் நல்ல ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் ஒரு 100 கிராம் இருக்கும். கத்திரிக்காய் பொரியல் 100 கிராம் எடுத்திருக்கேன். வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு போட்டு அவங்களுக்கு குழம்பு வச்சிருக்கேன், அதுதான் எடுத்திருக்கேன். வெள்ளை சுண்டல் நிறையா ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சுண்டல் எடுக்கிறது, பருப்பு வகைகள் தான் எடுத்துக்கணும். இந்த கர்ப்பப்பை சம்மந்தமா இருக்கிறவங்க வந்து ஏன்க்கா ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. என்னன்னா நம்ம முட்டை, இந்த சிக்கன் அந்த மூலியமா எடுக்கிற ப்ரோட்டீன் அப்படின்றது நம்மளோட ஹார்மோன்ஸ், மெயின் ஹார்மோன்ஸ், ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இல்லையா, அதில் வந்து பேலன்ஸ்டு கொண்டு வராது. ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜன் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஸோ பெண்களுக்குரிய ஹார்மோன் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஆண்களுக்குரிய ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆனால் அதனால கூட நம்மளுக்கு பிரச்சனையாகும். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன்னா அதில் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு தான் இப்போ இருக்க சிக்கனும் சரி முட்டையும் சரி வருது. அதனால் நீங்கள் கர்ப்பப்பை பிரச்சனை ஒரு சம்மந்தமாக நீங்கள் ஒரு சொல்யூஷன் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சிக்கன், முட்டை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழியாக எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் முளை கட்டின பச்சைப்பயிறு எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுண்டல் எடுக்கிறது, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், வேர்க்கடலை எடுக்கிறது, அது மூலியமாக கிடைக்கிற ப்ரோட்டீன், தாவரங்கள் மூலியமாக இயற்கையாக வர உணவுகள் மூலியமாக கிடைக்கிற ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஏன் அப்படின்ற ரீசன் வந்து இதுதான். அடுத்து அதிகமாக இன்னொரு கொஸ்டின் வந்து என்னென்னா, நான் 9 கிலோ குறைச்சிட்டேங்க, ஆனால் வந்து என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை அப்படிம்பீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அவங்க இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, நான் 9 கிலோ குறைச்சேன் ஆனால் என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து மாறல, இன்ச்சு அசையலை அப்படின்றீங்க.
மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால வெயிட் போட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துக்க மாட்டோம். அதை முதல்ல சால்வ் பண்ணால் தான் நமக்கு வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும், பாடி ஸ்ட்ரக்சர் வரும். ரெண்டாவது, ரொம்ப லோ கலோரி ஃபுட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் கடகடன்னு பார்க்கறதுக்கு இருக்கும். இன்னொன்று, எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த 2 தான் மெயினான ரீசன். கலோரி டிஃபிஷியஸ் அப்படின்றது நீங்கள் 1500 கலோரி எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் 1400 100 தான் குறைச்சிட்டு வரணும். அது மாதிரி எக்ஸசைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். மஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்னா வீட்டில் செய்கிற எக்ஸசைஸ்லாம் கிடையாது. நான் சொல்கிறது என்னன்னா, வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, காலையில் 1 hour, ஈவினிங் 1 hour, அந்த மாதிரி பண்ணி சிம்பிளாக லோ கலோரியில், அதாவது கலோரி டிஃபிஷியஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கலோரி டிஃபிஷியஸில் எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக 600, 800 அந்த கலோரியில் எடுக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் 1200 வரைக்கும் எடுக்கலாம். 1000 ஓகே, அதுக்கு கீழே போகாதீங்க. அது கீழே போகணும்னா நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர் ஃபால் வந்துடும், அப்புறம் நம்ம இம்யூனிட்டி பிரச்சனைகள் குறைபாடு வந்துடும். அதெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஃபுட்டை ஹெல்த்தியாக ஒரு கலோரி டிஃபிஷியஸில் எடுத்துக்கோங்க. அது 100, 200 மேலே குறைக்காதீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமாக குறைச்சிட்டு வரும்போதும் எக்ஸசைஸை கரெக்டாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்சுலாஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துட்டு கலோரி டிஃபிஷியஸ் எதுவுமே பார்க்காம ஒரு அளவுக்கு உங்களுக்கு முக்கால் பசிக்கிற நேரத்துக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இன்சுலாஸும் இருக்கும், உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் செம்மையாக மாறும். இதுதான் ப்ராசஸ். அவசரப்பட்டு வேகமாக பண்ணணும், ஏன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சாப்பாடு நான் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவசரமாக 9 கிலோ 10 கிலோ குறைச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த இன்சுலாஸ் இருக்கவே இருக்காது. வெயிட் ஸ்கேலில் வேணால் பார்க்க உங்களுக்கு ஒரு 10 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்குமே தவிர பாடியில் ஒரு சேஞ்சுமே இருக்காது. அது வந்து நல்லதும் கிடையாது நம்மளுக்கு. அதனால ப்ராப்பரான கலோரி டிஃபிஷியஸில் உணவுகள் எடுத்துக்கோங்க. டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்றது மஸ்ட். இது 2யும் கரெக்டாக பண்ணுங்கள். இன்சுலாஸும் இருக்கும், வெயிட் லாஸும் இருக்கும். இப்போ நான் என்னோட சாப்பாடு சாப்பிட போகிறேன். சாயந்தரம் 5 மணிக்கு நான் வீட்டுக்குள்ளே தான் 8 மணி நடக்க ஆரம்பித்தேன். ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நடந்திருப்பேன். 5 மணிலேருந்து ஒரு 6:15 வரைக்கும். அதுக்கப்புறம் சாமி கும்பிட போயாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போது என்னென்னா, ஒரே இடத்துலையே நம்ம ஒன்றையே பார்த்து நடக்கும்போது கொஞ்சம் நம்மளோட மோட்டிவேஷன் வந்து டல்லாகும், அந்த ஸ்பீட்னஸ் இருக்காது. இதே நம்ம தெருவில் நடக்கும்போது வெளிக்காற்று கிடைக்கும், கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக வேறு நடக்கும். லாங்காக நடக்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்க தோணும். ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன இதுக்குள்ளே நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும். அதில் ஒரு சிலருக்கு வந்து டயர் ஆகும், தலை சுத்தம். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நடந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக நடங்க, அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக நடங்க. இல்லைனா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக நடந்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. அந்த மாதிரி நடந்து பாருங்கள். வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் போர் அடிக்காது. பிடிச்ச சாங்கெல்லாம் போட்டுட்டு கேட்டுக்கிட்டே நடங்க. அப்படின்னா தான் நடக்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நைட் டிஃபன் எடுக்கிறது நான் சிறுதானிய அரிசி தோசை தான், ஒரு தோசை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டலும் உருளைக்கிழங்கு போட்டு குருமா மாதிரி வச்சுருந்தோம், அதுதான் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றப்ப மாதிரி ஒரு தோசை தான் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் சுண்டல் கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் இருக்கும், சிறுதானியங்கள் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ் அதை எடுக்காமல் சிறுதானிய அரிசிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கவங்களும் சரி, இந்த PCOD ப்ராப்ளம் இருக்கும்போது நைட் என்னக்கா எடுத்துக்கணும் மெயினாக அது சொல்லுங்கக்கா, எங்களுக்கு நைட்டு டிஃபன் எடுக்கிறது தான் ரொம்ப குழம்புது அப்படின்றீங்க. நான் 3 விதமாக சொல்கிறேன். ஒன்று, இந்த சிறுதானிய தோசைகள் இல்லை 7 விதமான தோசை வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். கடலை மாவு தோசை, ராகி தோசை, கம்பு தோசை. மாவு அப்படியே ஒரு கரண்டி போட்டு கரைச்சி அதில் வந்து நம்ம சுரக்காய் திருகி போடுறது, தேங்காய் திருகி போடுறது, அது மாதிரி கேரட் திருகி போட்டு மொத்தையாக ஒரு தோசை எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு தோசை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அது வந்தோடனே உடனே 10 நிமிஷம் தான் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கவங்களும் சரி, உங்களுக்கு தனியாக செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7 டைப் ஆஃப் தோசை வீடியோ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிறுதானிய அரிசி பாதியும் ஒயிட் ரைஸ் பாதியும் போட்டு அரைச்சி ஆட்டி வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 4லேருந்து 6 மணி வரைக்கும் பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, கருப்பு சுண்டல், காராமணி, மொச்சை, 7 நாளைக்கு 7 வகை பருப்புகள் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதை வச்சு கூட நம்ம சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் ஒரு 4 to 6 மணி வரைக்கும் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். அதில் கூட நீங்கள் வெள்ளரிக்காய் போடுறது, வெங்காயம் போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சாலட்டாக போட்டு அதில் ஆப்பிள் போட்டு எடுத்துக்கிறது, அந்த மாதிரி 4 to 6 மணிக்குள்ளே சாலட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு பசிக்கும் போது சூப் எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த சாலட் வகைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பசி தெரியாது, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கிற டைம் அப்படின்றத ஒன்று போல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏர்லியராக எடுத்துக்கோங்க. ஸோ 7:30 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இல்லைக்கா நான் வேலைக்கு போயிட்டு வர்றதை 8 மணிக்கு தான் வரேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ 8 மணிக்கு 9 மணிக்கு நீங்கள் சாப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. அதே மாதிரி தான் ராத்திரி சாப்பாடு நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்க, ஒரு 8:30 9 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா
சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரமாக 1 மணி நேரம் கழிச்சு நல்லா வார்மாக ஒரு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நைட்டு பேக்கெட் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ராத்திரிக்கு எனக்கு பத்திக்கலை அப்படின்றவங்க சூப்பு மட்டுமே எடுத்து குடிச்சிட்டு நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி கஞ்சிலாம் ராகி கஞ்சி, உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் ராத்திரிக்கு எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. எடுக்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் குவான்டிட்டி வந்து மாவு கம்மியாக எடுத்து நல்லா தண்ணியாக கஞ்சியாக காய்ச்சி 2 கிளாஸ்க்கு நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுவுமே ஏர்லியராக எடுத்துக்கோங்க. உங்கள் சமையலுக்கு ஈஸியாக வேலைக்கு போகிறவங்க வந்து செய்கிறதுக்கு இந்த 7 டைப் ஆஃப் தோசை அவியோ, அதுக்கப்புறம் கஞ்சி எடுத்துக்கிறது, சேலட்லாம் பருப்பு நீங்கள் காலையில் வேக வச்சுட்டு போயிடலாம். வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளரிக்காய் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் எதையா ஒன்று கூட கட் பண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டில் நல்ல வெயிட் லாஸும் இருக்கும், நீங்கள் சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும், உங்களுக்கு டயர்ட் ஆகுது, நல்லா தூக்கமும் வரும். சரி, இப்போ நான் என்னோட தோசை சாப்பிட போகிறேன். நைட்டு டிஃபன் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றேங்க, அதான் மெயின் கண்டிஷன். எப்போயும் போல் 9 மணிக்கு கடைசியாக இருக்குது பேக்கெட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். குடிச்சிட்டு சமயம் ஒரு 10:30 வரைக்கும் எடிட் பண்ணுவேன். வேலை இருந்தால் எடிட் பண்ணி துணி மடித்து வைக்கிறது அந்த மாதிரி செய்வேன். அப்படி இல்லை அப்படின்னா 10 மணிக்கெலாம் போய் தூங்கிடுவேன். டயர்டாக இருக்குது என்னால் முடியல அப்படின்னா 10 மணிக்கெலாம் தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு தான் எடிட் பண்ணுவேன். இன்றைக்கி என்னோடய டயட் அண்டு வாக்கிங்கை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும், பட் விடாமல் கண்டினியூவாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பு அதிகமாயிடும். கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைவ் சந்திக்கலாம்.